வெல்கம் டு ஏகே ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு கிரேவி பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு முட்டை கிரேவி தான். இந்த கிரேவி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, அப்புறம் வந்து பிரிஞ்சி சாதம், பிரியாணிக்கெலாம் ஒரு அல்டிமேட்டான ஒரு காம்போனே சொல்லலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு கடாயை வந்து சூடு பண்ணிக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாடை போக நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் அது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் பெருசாக போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பு இதிலே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு வேக விடுங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அது வந்து தேங்காய் கொஞ்சோண்டு, அப்புறம் முந்திரி பருப்பு நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, இதையும் சேர்த்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு கிரேவி வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த டைமில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணியாகவே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் வந்து புலவு சாதம் ரெடி பண்ணதுனால, அதை நெய் சோறு ரெடி பண்ணதுனால, நான் அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வைக்கிறதுனால நான் கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட முட்டையும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கீரை தூவி இப்போ வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே இதை வந்து வேக விடுங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இப்போ இறக்கிக்கலாம். நீங்கள் கிரேவியாக வேணாலும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா நல்லா கொஞ்சம் தலை நல்லா கொஞ்சம் கிரேவியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ஆனால் மாறாது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.